இந்த வங்கி கடன் பிரச்சனைனால தனி மனித உரிமை பாதிக்கப்படுது அப்படின்ற தலைப்பு கீழே வந்து இன்னைக்கு பேசலாம். பாத்தீங்கன்னா இந்த தலைப்புல என்ன நம்ம சொல்ல போறோம்னா, நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மனித உரிமை ஆணையம் போலாமான்னு கேட்கறாங்க. நிச்சயமா போலாம். அதாவது வங்கி கடன் வாங்கினவங்க, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிசினஸ் லோன் இப்படி வாங்கினவங்க, டியூ கட்டாதவங்க, மினிமம் பேமெண்ட் கட்டாதவங்க, செட்டில்மெண்ட் பண்ணாதவங்க, இப்படி நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் பார்க்க வேண்டிய வீடியோ இது. மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த வர 15 யூடியூப் கைட்லைன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த விதமான படமோ எந்த விதமான வேற ஏதாவது புக்கோ நீங்க வந்து எடுத்து எந்த இடத்துல போடக்கூடாது. அப்படியே போட்டீங்கன்னாக்கா உங்களோட சேனல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கடுமையான சில அறிவிப்பு வச்சிருக்காங்க யூடியூப். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மாற்றிருக்காங்க. 15 இந்த வெளிப்படங்கள் வெளியே போட்டக்கூடிய அந்த நிறைய இந்த எமோஜிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சொந்தமான படைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேனல் சொந்தமாக தானே போடுறோம், நம்ம சொந்த கருத்துக்களை தெரிவிக்கிறோம். அது வங்கி கடன் வாங்கினவங்களுக்கு முக்கியமா வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம். தேவையில்லாத இந்த நிறைய இந்த வடநாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது இருக்கு ஆப்ஷன்ஸ். அதாவது எங்கிட்ட வாங்க நாங்கள் கடத்தை கட்டிக்கிறோம், செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நீங்க யோசிக்கணும். அதாவது அப்போ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு, கடன் அவங்க கட்டிக்கிறான்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு இந்தியா ஃபுல்லாக நிறைய இருக்கு. அதில் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த மாதிரி பணத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க, நாங்கள் வந்து கட்டிக்கிறோம் இஎம்ஐலாம் உங்களை விட்டுடுறோம்னு சொல்லிட்டு இதில் ஃபோன் நம்பரை கால் டைவர்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதனால வந்து ரொம்ப பேர் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் இந்த ஃப்ரீன்ற பேர்ல ஆரம்பிக்கிற ஒரு டெப்த் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிறாங்க. மாசமான இஎம்ஐ 80,000 30,000 கட்டுங்க, நாங்கள் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் எந்த விதமான நிவாரணமும் கிடையாது. பணத்தை கட்டினாக்கா அவங்க லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் ஏமாறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா சட்டப்படியான தீர்வு நாங்க அட்வொகேட் நாங்க ஆஜராகலாம். பட் ஒரு டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி ஆரம்பிச்சு அவங்க உங்க பணத்தை வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நிறைய இதுல போட்டேன் நம்மளோட பதிவில் யாராவது வந்து பார்த்தாங்களா இல்லைன்னு தெரியாது. அதனால இந்த டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கடனை நாங்கள் கட்டுறோம் அப்படி இப்படின்னு வரதெல்லாம் நம்பாதீங்க. அதில் ஒரு போலியான ஒரு கார்பரேட் கம்பெனிகள் ஒரு ஏமாற்று வேலை. உங்க கடனை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்றதெல்லாம் தப்பு. நிச்சயமா அதில் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நீங்க யோசனை பண்ணணும். நீங்க என்னதான் கடனை கட்டினாலும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வரப்போறது இல்லை. அதனால இவங்க கிட்ட பணத்தை கொடுத்தாலோ இல்லை வங்கிட்ட கொடுத்தாலோ நிச்சயமா இது வரைக்கும் வாங்கினதுக்கு கட்டலாம், வாங்கினதை கட்டி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏற்பட்ட இழப்பு வந்து அவங்களுக்கு தெரியாது. நமக்கு இழப்பு ஏற்பட்டுறதுனால கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. சிபில் ஸ்கோர் டவுன். எப்படி பார்த்தாலும் நீ கட்டினாலும் அந்த பணம் திரும்பி வர போறது கிடையாது இல்லையா? அந்த திரும்பி அவங்க லோனை கொடுக்க போறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த டெப்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ல வந்து உங்க செட்டில்மெண்ட் நாங்கள் பண்றோம், உங்க பணத்தை நாங்கள் கட்டுறோம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இஎம்ஐ வாங்கி உங்களை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்துட்டு மெம்பரா சேர்த்துக்கிட்டு உங்க போன் எடுத்து வர சொல்லி உங்க போனை வச்சு அதில் பேசி நிறைய இதுல ஊழல்லாம் நடக்குது. ஊழல்னு சொல்ல முடியாது, ஏமாற்று வேலைன்னு சொல்லலாம், மோசடின்னு சொல்லலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது வங்கி கடன் வாங்கியவங்க கட்ட முடியாமல் போனால் அவர்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு வந்து மனித உரிமை மீறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீரான் பாய் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அடிக்கடி கேட்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அடிக்கடி ஒரு ஆபாசமா வந்து இந்த டெலிகாலர்கள் இந்த வங்கி கடன் அவங்க வந்து வாங்கினவங்களுக்கு வர டெலிகாலிங் வருது பார்த்தீங்களா, அதை கிளீனா வந்துடும் எடுத்த உடனே. அதில் ஏர்டெல் வந்து வார்னிங் கொடுத்துரும், இந்த கால் எடுக்காதீங்க, இது வந்து ஸ்பேம் அப்படின்னு. ஏகப்பட்ட பேர் ரிப்போர்ட் அடிச்சதுனால கிளீனா ஸ்பேம்னு வந்துடும். ட்ரூ காலர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால வங்கி கடன் வாங்கியவங்க கட்ட முடியல அப்படின்னா வர கால் வந்து மனித உரிமைக்கு எதிரானது, நிச்சயமா மனித உரிமைக்கு எதிரானது. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி அப்படி இருக்கு. இப்போ ஒரு ஆர்பிஐ கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்கு. அதாவது ஆர்பிஐ கைட்லைன்ஸ் தெளிவாக ஒரு சுற்றறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. 2006 இது வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட கைட்லைன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது எக்காரணத்தை கொண்டும் இதை மீறினவங்க மேல நிச்சயமா வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒன்றுல முக்கியமானது வந்து எப்படி வந்து கடன் வாங்கினவங்களை நீங்க பார்க்கணுன்றது. எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு விஷயம்னா எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே எத்தனை கால் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ அதை மட்டும் இவங்க பேங்க்காரங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர்பிஐ காலையில 7 சாயந்தரம் 7 வரைக்கும் கால் பண்ணலாம், கால் பண்ணி ரிமைண்டர் பண்ணலாம் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தவிர ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 2000 கால் பண்ணலாம்னு சொல்லலை. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கால் 200 கால் 300 கால்னு ஆப் வந்து அடிச்சேவே இருப்பாங்க. ஸோ போனை வந்து நிச்சயமா ஆப் லோன் கட்டலைன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அது நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற போல நீங்க பார்த்துட்டு அதுக்கு நீங்க செய்யணும்னு கேட்டுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. இப்போ இதில் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றாவது கால் கான்ஃபரன்ஸ். இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது பணம் கட்டலான்றது காரணம் சொல்லிட்டு சார் நீங்க கட்டலைன்னா உங்களுக்கு ஒய்ஃப் கிட்ட நான் கான்ஃபரன்ஸ் போடுவேன் அப்படின்றாங்க. இது தவறு. அதே போல உங்க தங்கச்சி கிட்ட நான் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுவேன் அப்படின்றாங்க. இதுவும் தவறு. அதே போல உங்க ரிலேட்டிவ் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. இருக்குன்ற வார்த்தை வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களோட கான்டாக்டை அசஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது நீங்க தான் பண்ற தப்பு தான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க படிக்கிறது இல்லை. அதனால பாத்தீங்கன்னாக்கா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல முக்கியமா வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா உங்களோட அனுமதி இல்லாம உங்களோட தகவல்கள் திருட மாட்டோம்னு ஒரு கண்டிஷனும் அதுல இருக்கு. நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க அனுமதி கொடுக்குறீங்களே அதான பிரச்சனையே. அனுமதி என்ன கொடுக்குறீங்க? அந்த ஆப்குள்ள போடும் போது என்ன சொல்றாங்கன்னா இந்த காலுக்குள்ள அந்த கான்டாக்ட் அசஸ் பண்ணிக்கலாமா, உங்க கான்டாக்ட் அசஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கும் போது நீங்க வேணாம் டினே டாட்டா அலவுட்னு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த ஆப்குள்ள போகவே போகாது.
ஸோ கடன் வாங்க கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில சரி அவசரமான பணம் தேவை இருக்கிற காலத்துல சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறீங்க. பட் அதை பின் விளைவை யோசிக்காதனால தான் இந்த கான்டாக்டை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் நீ கட்டாம போனீங்கன்னா இந்த கான்டாக்டை வச்சு உங்களை நான் பிடிப்போன்றது தான் அப்பவே எடுத்து வச்சிடுறாங்க. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவசி அப்படின்ற தனி மனித உரிமை இந்த பிரைவசியும் கலந்துதான் இருக்கு. இப்ப மனித உரிமை ஆணையம் இருக்கிறதே வந்து ஒரு மனிதனோட மானத்தை காக்கிறதுக்கு அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வாங்குறதுக்காக தான் மாவட்டத்தோறும் இருக்கு, தேசிய அளவில் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மனித உரிமை பாதிக்கப்படுதுன்னா பிரைவசி கான்டாக்ட் லிஸ்ட் எடுக்கிறது, கேலரியில இருந்து போட்டோக்களை திருடி மாப்பிங் பண்றது. ஆனா மாப்பிங் பண்றதுல மாபெரும் குற்றம், அதெல்லாம் மனித உரிமையில வராது, அதெல்லாம் கிரைம்ல வரும். முக்கால்வாசி பாத்தீங்கன்னா பயங்கரமான கிரிமினல் குற்றம் அது. மாப்பிங் எல்லாம் பண்ணாங்கன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் மூலமாகவோ இதர ஐபிசி சட்டங்கள் மூலமாகவோ இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ் சட்டங்கள் மூலமா கடுமையான தண்டனைலாம் இருக்கு. அதில் மார்பிங் எல்லாம் பண்ணா அவங்க தப்பிக்க முடியாது. பட் இந்த கால் கான்ஃபரன்ஸ் போடுற நீங்க பேசுங்க சொல்லி ரிலேட்டிவ் கான்ஃபரன்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிளைண்ட் நம்மகிட்ட சொன்னாரு. போயிடுச்சு இல்லை சார் இப்போ லோனு கட்டலையாம எனக்கு ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் போடுறாங்க சார் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறது, திட்டனிங் பண்றது, ஏதாவது கட்டவே வைக்கணும் நிர்பந்தப்படுத்துறது, இது மனித உரிமை மீறி கண்டிப்பா வரும். இதை வந்து ஆதாரப்பூர்வமா நம்மளால நிரூபிக்க முடிஞ்சதுன்னா இப்படி வந்து மனித உரிமையை மீறும் ஆப்புகள் மற்றும் லோன் அந்த டெலிகாலிங் அவர்களுக்கு வந்து நிச்சயமா கடுமையான தண்டனைகள் வந்து நிச்சயமா வாங்கி தரலாம். எதுக்குன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தனி மனித உரிமையை பிரைவசியை மீறுறது, அதாவது நீங்க வாங்கின என்ன ஒரு தப்போ தவறோ இல்லைன்னா ஒரு டெலிக்வன்சி பேமெண்ட் டெலிக்வன்சி இல்லைன்னா டிஃபால்ட் இதை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களை அவமானப்படுத்துவேன், அதுதாங்க மெயின். உங்களை அவமானப்படுத்தி பணம் வாங்குவேன்னு சொல்றது அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா கருதப்படுது. ஸோ அவமானப்படுத்தி பணம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லும் போதோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா திருட்டணின்றது மேலோட்டாயிடுது, மிரட்டுதல். ஸோ மிரட்டுதல் வந்து சட்டப்படி கண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம். ஸோ அப்படிப்பட்ட குற்றம் பண்ணாங்கன்னா நிச்சயமா காவல்துறை மேல புகார் கொடுக்கணும். ஆனா அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரெக்கார்டிங் உங்கள்கிட்ட இருக்கணும், என்ன பேசியிருக்காங்க, எந்த நேரத்தில் பேசியிருக்காங்க. அதே போல பேசும்போதே அவங்க பேரையும் அவங்களோட ஃபோன் நம்பரையும் அவங்க வாயாலே சொல்ல வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு ஆதாரமா வந்து எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து கைது செய்ய வரைக்கும் போகலாம். ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனைனா நிறைய பேருக்கு வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் மேலேயோ டெலிகாலர் மேலேயோ ஆக்ஷன் எடுத்து அவங்க வேண்டாங்கிறாங்க. எனக்கு வேணாம் சார், நான் வந்து கட்டல, நான் வந்து இது பண்ணா மட்டும் எனக்கு கடன் வந்து இது வெளியே வந்துட முடியாது அப்படின்றாங்க. உண்மைதான், அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து போகிறது இல்லை. அவங்க வைத்து பிழைப்புக்காக அவரோட ஜீவனத்துக்காக அவங்க வந்து அவங்களும் ஒரு ஸ்டாஃப், அவங்களும் ஒரு நம்மளோட சேர்ந்த ஒருத்தவங்க தானே. தனியாக ஒரு வேறு நாட்டில இருந்தால் ஒன்றும் வரல, நம்ம நாட்டில் அவங்க வந்து வேலை செஞ்சு பிழைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், சொல்ல வரல. அதனால அவங்க மேலே வந்து அவ்வளோ கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதும் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு சொன்னாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் வேகமாக இருக்கிறவங்க அப்புறம் வேணாம் சார் விட்டுருங்க அப்படின்றாங்க. சரி, நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். அதனால தனி மனித உரிமையை பாதிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா பாதிக்குது. இதே போல வந்து கால் கான்ஃபரன்ஸ் போடுறது, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசுறது, உங்களோட பிரைவசியான விஷயங்களை தலையிடுறது. உதாரணத்துக்கு கணவனுக்கு மனைவி தெரியாம கூட லோன் வாங்கியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவி தெரியாம வாங்கின லோனை வந்து மனைவி கிட்ட சொன்னதுனால 2 பேரும் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க, அதாவது விவாகரத்துக்காக. ஏன்னா இது ஒரு பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனை ஆக்கிடுறாங்க. உங்க கணவர் வந்து இந்த லோன் வாங்கியிருக்காரு கட்டல அப்படி கணவன் சொல்றோம், மனைவி கிட்ட சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈனத்தரமான செயலாக தான் நான் கருதுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கட்டல அப்படின்ற பட்சத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது பிரகாரம் வந்து வங்கியர் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்காம தவிர இதே போல வந்து டெலிகாலர் வந்து அவங்களை பூஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு. இப்ப டெலிகாலர் பூஸ்ட்னு ஒரு பயிற்சி வகுப்பு நடக்குது, அதுக்கு எல்லாரும் போறாங்க. அந்த டெலிகாலர்ஸ் வந்து யாரெல்லாம் அதிகமா வந்து டெலிகாலிங் அந்த மூலமா பணத்தை பேமெண்ட்ஸ் கட்ட வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பூஸ்டிங் வந்து பண்றதுக்காக சில கம்பெனிகள்லாம் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்படிலாம் பேசணும், எப்படிலாம் பேசணும், எப்படி ரெக்கார்டிங்ல வைக்கணும், எப்படி அவங்கள வந்து இப்போ பேச வைக்கணும், எப்படி எதிராளோட டெப்த் ஆராயிருது, அது மூலமா எப்படி பணத்தை வசூல் பண்றதுன்ற போல டாக்டிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க டாக்டிஸ் கொடுத்தாலும் சரி, சட்டப்படியே வந்து அவங்க மேல வந்து இந்த தவறிச்சா தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் வந்து நிலுவையில் இருக்கிறதுனால இந்த அளவிலான கேள்வி என்னன்னா, இதே போல வங்கியர்கள் வந்து மிரட்டினாலோ இல்லது நம்மளோட பிரைவசியான விஷயங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டினாலோ அவர்களை மனித உரிமை ஆணையம் தண்டிக்குமா என்றால் நிச்சயமாக மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அது மட்டும் முக்கியம் இல்லை, வங்கி கடன் பெற்றவர் வந்து என்ன பண்ணணும், சட்டப்படியான நடவடிக்கை ஏதாவது ஒன்று எடுக்கணும். கையில ஏதாவது ஹோல்டு இல்லாமல் நம்ம எதுவும் வந்து களத்தில் இறங்கவே கூடாது. கடனை கட்ட முடியலையா, நம்ம கடனை வாங்கியிருக்கோம், அதே சமயம் அதுக்கு உண்டான கட்ட முடியலன்றதை சட்டப்படி தான் சொல்லணும். நிறைய பேர் கேட்பாங்க, சட்டம் சொல்லி எனக்கு லோன் வாங்கினீங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. இந்த நாட்டில் சட்டம் அமலில் இருக்கு. தவறுன்னு ஒன்று பண்ணாக்கா அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கு. அதே போல இந்த மாதிரி ஒரு வங்கி கடன் கட்ட முடியலன்னா இது தவறும் கிடையாது, தப்பும் கிடையாது, ஒரு நிலை அப்படின்னு நான் அப்படி சொல்லியிருக்கேன். எனவே மனித உரிமை மீறல் என்றால் நிச்சயமாக வங்கி கடன் பெற்றவர்களை டெலிகாலர்கள் மிரட்டினால் அல்லது தன்னுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்துவேன் என்று கூறினால் அது மனித உரிமை மீறல் தான். இது சம்பந்தமாக காவல் நிலையங்களில் இருந்து புகார்களை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் புகார் உடனே கொடுத்துட்டு அந்த காப்பியை நீங்கள் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை ஃபோன் வரும்போது அவங்ககிட்டே சொல்லிடலாம். நன்றி. இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.